இறைத்தூதர் சல் அவர்கள் மறுமை நாளில் தன் சமூகத்தாரை எத்தனை விஷயங்களினால் அடையாளம் காண்பார்கள்? 3 அபூதர் அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் அறிவிப்பதாவது: கியாமத் நாளில் மற்ற சமுதாயத்தினருக்கு மத்தியில் எனது சமுதாயத்தினரை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரஸூலல்லாஹ், தங்களது உம்மத்தை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வீர்கள் எனக் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவர்களது செயலேடுகள் அவர்களது வலக்கரங்களில் கொடுக்கப்படுவது கொண்டு அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன். சுஜூதின் காரணத்தினால் அவர்களின் முகங்களில் உள்ள ஒளியின் அடையாளத்தைக் கொண்டு அவர்களை நான் அறிந்து கொள்வேன். அவர்களுக்கு முன்னால் விரைந்து சென்று கொண்டிருக்கும் அவர்களுக்கான ஒளியைக் கொண்டு அவர்களை நான் கண்டுகொள்வேன் என்று கூறினார்கள். ஆமத் 199 இன் கீழ் 5. இறைத்தூதர் சல் அவர்கள் மறுமை நாளில் தன் சமூகத்தாரை எத்தனை விஷயங்களினால் அடையாளம் காண்பார்கள்? 3 அபூதர் அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் அறிவிப்பதாவது: கியாமத் நாளில் மற்ற சமுதாயத்தினருக்கு மத்தியில் எனது சமுதாயத்தினரை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரஸூலல்லாஹ், தங்களது உம்மத்தை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வீர்கள் எனக் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவர்களது செயலேடுகள் அவர்களது வலக்கரங்களில் கொடுக்கப்படுவது கொண்டு அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன். சுஜூதின் காரணத்தினால் அவர்களின் முகங்களில் உள்ள ஒளியின் அடையாளத்தைக் கொண்டு அவர்களை நான் அறிந்து கொள்வேன். அவர்களுக்கு முன்னால் விரைந்து சென்று கொண்டிருக்கும் அவர்களுக்கான ஒளியைக் கொண்டு அவர்களை நான் கண்டுகொள்வேன் என்று கூறினார்கள். ஆமத் 199 இன் கீழ் 5.